கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. Dear sir or ma'am, I apologize that I used your copyrighted clips in my video and I will make sure it won't happen again. I am here requesting you to remove the strike and make it as a claim instead. Strike will really affect the channel in whole. So I hope you will remove the strike and I also make sure it won't happen again. Have a great day. ஊம்பு போன்ல பேசாதடா போட்ட வந்து நேர்ல பேசுடா ஏன்ட்ட அந்த பையன் இருக்கணும் நீ பார்க்கணுமா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்களும் கொட்டையும் கலங்கிய பதிவு. எஸ், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். இனிமேல் முத்துப்பாண்டி டப்ஸ் வராது. ஏன்டா வராதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ காட் அ ஸ்ட்ரைக். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குது. அவனுங்க ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, பட் டைரக்டா ஸ்ட்ரைக் கொடுத்தது தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ரொம்பவே கடுப்பா இருக்கு. அதுவும் ஸ்ட்ரைக் டைரக்டா வரல, ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலமா தான் வந்தது. அவங்கெல்லாம் இவங்களோட கிளையன்ட்ஸா. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னால இவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், அவனுங்க ஒண்ணு சொல்றானுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். என் மெயில கூட சரியா பார்த்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இவங்க ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா கூட நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பேன். பட் டைரக்டா ஸ்ட்ரைக் கொடுக்கறது என்னங்க ஒரே அக்கிரமமா இருக்கு. ஏங்க தப்புங்க இது. இனிமேல் முத்துப்பாண்டி வீடியோ வராது. சாரி கைஸ். பட் இன்ஸ்டாகிராம்ல மேபி இருக்கும். அங்கேயும் தூக்கிட்டாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. சரி, இந்த கார்பரேட்ஸ் தான் ஒரு சோலோ கிரியேட்டரோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா, நீ என்னடா லூசு புண்ட, நான் உன்னை விட பெரிய லூசு புண்டடான்னு ஆரிஃப் மைண்ட் வைஸ் ஒரு சைடு கலக்கிட்டு இருக்காப்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தரு ரீசெண்டா மைண்ட் வாய்ஸ் நிறைய சேனல்ஸ்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காப்ல. அதுவும் ஒரே சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக்லாம் கொடுத்திருக்காப்ல. ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டான், இன்னொருத்தன் வராம பைக் எடுத்துட்டு மிரட்டான், இப்போ ஒருத்தன் வராம பேசுறான். எல்லாருக்கும் என்ன ப்ரோ? உங்களுக்கு அந்த கண்டென்ட் அவ்வளோ அஃபென்சிவா இருந்ததுன்னா நீங்க அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்க அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அவன் அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பான். பட் நீங்க அதை பண்ணீங்களா? இல்ல. புலித்தித்தனத்தை காமிக்கணும் அல்லவா? Brother, it's not a joke, brother. It's not a joke. ஆனா இவனும் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். அங்க அண்ணே அண்ணே சாரிண்ணே லவ் யூண்ணே, அண்ணனுக்கு ஒரு உமா அண்ணன் குச்சிக்கு ஒரு உமான்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீ ஏன் ஒரு அட்டை கொட்டைன்னுலாம் சொல்லிட்டு இருந்தது இட் வாஸ் ஃபன். ஒரே கூத்தா இருக்கும். மைண்ட் வாய்ஸ் அண்ணன் ட்ரால் பண்றவங்களெல்லாம் அடுத்தவனோட உழைப்பெல்லாம் திருடி தான் இவனுங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு முடிச்சியான்னு இல்லாம எதுக்கு இதெல்லாம்? உனக்கு ஃபேர் யூஸ் படிச்சு காமிக்கிறேன். எவ மேலேயோ இருக்கிற வன்மத்தை நான் எவ மேலேயோ காமிச்சுன்னு இருக்கேன். பட் தப்பு இல்லையா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கே ஆப்பு வச்சனா. ஃபேர் யூஸ் permits a party to use a copyrighted work without the copyright owner's permission for purposes such as criticism, ஒன்னும் தெரியாத criticism, comment, news reporting, teaching, scholarship or research. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபேர் யூஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு காப்பிரைட்டட் ஒர்க் அந்த காப்பிரைட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாம கிரிட்டிசிசம்க்கு யூஸ் பண்ணலாம், டீச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம், நியூஸ் ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம்.
என்ன ரோஸ்ட் பண்ணி என் பெரிய டைட்டிலா வச்சு காசு சம்பாதிக்கிறீங்கன்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லியிருக்காரு. ப்ரோ இப்ப நான் வந்துட்டு உன்னை ரோஸ்ட் பண்றேன்னா நான் வந்து உன் பேரை தான் போடுவேன். இப்ப உன்னை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட நாய் பேர் போட மாட்டேன்ல. யோசிச்சு பாருங்களேன், இவரை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு பெப்பி ரோஸ்ட்னு போட்டா இவருக்கு எப்படி இருக்கும்? சோ உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் மைண்ட்லயே இருந்தா சரி. சோ நம்ம மைண்ட் வாய்ஸ் ப்ரோ வந்துட்டு காப்பிரைட்ன்ற குதிரைய வந்துட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. போறவன் வரவனெல்லாம் டொப்புக்கு 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 டொப்புக்குன்னு சொல்லிட்டேன்னா என்ன இதுல வந்துட்டு ட்ரால் வீடியோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் வந்துட்டு ஸ்ட்ரைக் எடுப்பாராம். ஃபர்ஸ்ட் உங்க பட்டெக்ஸை சேஃப் கார்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவனை காப்பாத்தலாம். அதே மாதிரி நான் வந்து வட சென்னை காப்பிரைட் ஓனர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு கிளைம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் பேன் பண்ணாங்க. தென் நான் மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அதை அன்பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து மானிட்டைசேஷனும் வந்துட்டு ஆன் பண்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நன்றி, ஐ லவ் யூ டி. தேங்க்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எவனா திருப்பி கிளையண்ட்னு வர போறான். டே நிதிஷ், யூடியூபோட புது கைட்லைன்ஸ் பாத்தியா? கோத்தா இனி கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதான். கேமரா ஃப்ரெண்டோட நாயை ஆஃப் பண்ணோம். ஃபைட் ஆனா ஊ ஆன்றதுக்கு